என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? அசிங்கமாயிடும். துளசி மாதிரி ஒரு கேவலமானவள எப்படி வீட்ல வச்சிருப்பா? ஆண்டி சொல்லு, இங்க வந்திருந்தானே லாக்கர் மாசலாமணி, உன் சித்தப்பனா அவன்? சொல்லு, உன் சித்தப்பனா அவன்? ஆமா, என் சித்தப்பா தான். இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? தப்புதான், உன்னை அடிச்சிருக்க கூடாது, உன்னை கொல்லணும். எவனோ ஒரு திருட்டு பையில கூட்டிட்டு வந்து சித்தப்பான்னு பொய் சொல்றீங்க. அவன் எதுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா? சொல்லு, தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். என்னடி தெரியும்? சொல்லு, என்ன தெரியும்? அவரு துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் ஒரு பெரிய மேதை. பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறது, சேர்ந்து இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, உடைஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுன்னு இதுல எல்லாம் அவரு வேற லெவல். லூசு. அவன் சரியான திருட்டு பையன். அவன் இந்த வீட்டுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் திருடுறதுக்காக தான் அக்காவும் மச்சானும் பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இதுல அந்த ஆளுக்கு ஒரு சம்பளம் வேற. அது தெரியாம நீயும் வந்து சித்தப்பன் சொத்தப்பன்னு சொல்லி இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு, நாளைக்கே உன்னை மலேசியாவுக்கு பேக் பண்ணிடுவான். துளசி வேணான்னு சொன்னனாலதான் இப்போ உன்னை விடுற. இல்ல போய் சொல்லாத. அவர் ஒன்னும் திருடலாம் வரல. அவரை பார்த்தா அப்படியா இருக்கு? அவரு ஒரு பெரிய மகான். என்ன தேடுற? அவன் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னாச்சு? அவர் அடிச்சாரா இல்ல திட்டினாரா? ஆமா, சரியா சொல்ற. அப்போ நீதான் அடிக்க சொன்னியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க உள்ள வாங்க. விடு. இங்க பாரு, அவனோட வாழ்ந்துடலான்னு கனவு காணாத. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க முதல்ல பைத்திய மாதிரி பேசாதீங்க. சிவா கூட நான் வாழணும்னா அது எப்பவோ நடந்திருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஐயாக்கும் அம்மாக்கும் அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க ஏன் முதல்ல முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? ஆமா, நான் முட்டாள் தான். அதனால தானே இன்னும் உன்னை இந்த வீட்ல இருக்க விட்டுருக்கேன். நீ சொல்றது சரிதான், நான் முட்டாள் தான். ஜனனி, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இங்க யாருமே நல்லது பண்ண மாட்டாங்க. உங்களையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. லாக்கர் மாசிலாமணி வந்தது உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு இல்ல. யார் அவரை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிறதுக்கு தான். யார் என்ன சொன்னாலும் நீங்க யோசிக்காம கேட்டுப்பீங்களா? முதல்ல எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, இதோட பின்விளைவு என்னவா இருக்கும், சிவா என்ன நினைப்பாரு, அத்தை மாமா என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? நீ என்ன நினைப்பன்னு நல்லாவே தெரியும். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும். என்னையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க ஜனனி, திரும்ப திரும்ப முட்டாள் மாதிரி பேசாதீங்க. இந்த குடும்பத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஜனனி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். நீங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, சிவாவை நம்புங்க. அவரு ரொம்ப நல்லவரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இவ்ளோ பிரச்சனைக்கு பிறகும் உங்களுக்காக மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரு. தயவு செஞ்சு அவர் வெறுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. சரிதான், என்னை விட சிவாக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும் இல்ல? உனக்கு சொன்னா புரியவே புரியாதா? நீ கொஞ்சம் ஏமாந்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை அனுப்பிடுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்துக்கும் எடுத்தெறிஞ்சு பேசுறது வாழ்க்கையே இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. யார் எப்படி இருந்தாலும் நாம சரியா இருக்கணும் ஜனனி.
நேர்மையா இருக்கணும், என்னைக்கும் பொய் சொல்லக்கூடாது. விட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜனனியை மாத்திருப்பா போல இருக்கே. அண்ணி சூப்பரா இருக்கீங்க, இருங்க ஒரு போட்டோ எடுக்கிறேன். காவேரி, இங்க வாங்க, அங்கே இருங்க. போதும், போஸ் கொடுங்க. அட நில்லுங்க அண்ணி, லெட்டஸ் சரிங்க. அண்ணன் காவேரி, அண்ணா யாருமா அது? மேடம் பார்க்க புதுசா இருக்காங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தெரியாதா? இவங்க பேர் துளசி, நம்ம ஊர் பிரசிடென்ட்.